ஒட்டுமொத்த உலகையே முடக்கியிருக்கும் கொரோனா வைரஸ் விளிம்பு நிலை மக்கள் வாழ்வியலில் ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்பு மிக அதிகம். அந்த வகையில் அன்றாடங்கள் குறித்த அச்சமின்றி வாழ்ந்த ரயில் நிலைய சுமைதூக்கும் தொழிலாளர்கள் அடுத்த வேளை உணவிற்கே தற்போது அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றனர். எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குறுக்கும் நெடுக்குமாய் ஓடிக்கொண்டிருந்த சுமைதூக்கும் தொழிலாளி 48 ஆண்டுகளாய் இந்த பணியில் இயங்கிய இவருக்கு பணியிடம், தங்குமிடம் என எல்லாமே ரயில் நிலையமாக மாறிப்போனது. இந்நிலையில் தற்போதைய ஊரடங்கால் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருப்பது ராஜாவின் அன்றாட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு வேலை இல்லை, கூலி வேலை, அவுட்கூலி தான். எங்களுக்கு வழி இல்லை, எந்த வழி காட்டல. என்ன செய்கிறது ஏது செய்கிறது இந்த ஒரு வாரத்துக்கு இன்னும் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு என்ன வழிக்குது? இவ்வளோ தானே முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டு 3-5 நாள் ஆகுது, யாரும் சோறு போட மாட்றாங்க. வர போலீஸெல்லாம் அடிக்க வராங்க. என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது சுற்றின்னு வராங்க. வீடு வாசல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறது பிளாட்ஃபாரம். இது யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க ஒன்றுமே. ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் நடைபாதைகளை தங்குமிடமாய் மாற்றிக்கொண்ட ராஜாவைப் போலவே ஏராளமான சுமைதூக்கும் தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தை சுற்றி தென்படுகிறார்கள். சுமைதூக்கும் தொழில் மட்டுமே வாழ்வாதாரமாய் இருந்த நிலையில் அது முடங்கி போனதால் அடுத்த வேளை உணவே கேள்விக்குறியாகி இருக்கிறது. கொரோனா வேகமாக பரவி வரும் நிலையில் அந்நோய் குறித்த புரிதலும் விழிப்புணர்வும் கூட இந்த வகை விளிம்பு நிலை மக்களுக்கு அறவே இல்லாமல் இருக்கிறது. பசி போக்கி பிணி அண்டாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே அரசுக்கு இந்த மக்கள் வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் பொன்மன செல்வன்.